ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 7 மாதங்கள் நம்மை அற்புதமாய் பாதுகாத்த தேவன் 8வது மாதத்திலும் இன்னும் அதிகமாய் நம்மை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். நல்லவராய் இருந்தவர் இன்னும் அதிகம் நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில இருந்து இந்த 8வது மாதத்தை நம்மை நடத்த போகிறார். ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வைத்திருக்கிறதான ஒரு வார்த்தை. யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல அதிகமாய் பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தின் மாதமாக இருக்கும் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். ஆமென். அதுலயும் முக்கியமா இந்த வார்த்தை என்னிடத்துல அதிகமா என் இருதயத்துல வைத்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. இந்த மாசம் அநேக காரியங்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். அதிலும் விசேஷமா நீங்க எந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்ததான துக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், உங்க எதிர்காலத்தை குறித்ததான துக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில குறைகள், சில விழுதல் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு சில துக்கங்கள் இருக்கலாம், வளர முடியாத துக்கங்கள் இருக்கலாம். பாருங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட அநேக துக்கங்கள், வியாதி நிமித்தமா துக்கங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தமா துக்கங்கள் இருக்கலாம், உங்க சூழ்நிலை நிமித்தமா அநேக துக்கங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் காலை நேரத்துல சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில என்ன துக்கங்கள் இருந்தாலும், எதற்காக நீங்க துக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தின் மாதமாக, சந்தோஷத்தின் மாதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. மத்தேயு 5:4 சொல்லுகிறது, துயரப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆறுதல் அடைய போகிற ஒரு மாதம் இந்த மாதம். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க பிரசங்கி இப்படி எழுதுறாரு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. துக்கப்படுவதற்கு ஒரு காலம் இருக்குமானால் சந்தோஷப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு என்று அங்கே எழுதுகிறத நீங்க பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஒருவேளை இத்தனை மாதங்கள் நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக துக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நேராய் வந்தாலும் ஏதோ ஒரு சின்ன காரியத்துல உங்க இருதயத்துக்குள்ள, உங்க இருதயத்தின் ஓரத்துல ஏதோ ஒரு துக்கம், இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க துக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம், நீங்க மறைமுகமா அழுது கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது, உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட துக்கமானாலும் சரிங்க, அந்த துக்கங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். மாறும் எல்லாமே. அல்லேலூயா. கண்டிப்பா சொல்றேன் நானு, இந்த மாசம் நிச்சயமா எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். ஆமென். என்கிட்ட திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான், மாறும். என்னதுங்க? நீங்க எந்த பிரச்சனையானாலும் கொண்டு வந்து அப்பா சமூகத்துல வைங்க. பிரதர், நீங்க என்ன பார்த்து சொல்லலாம், பிரதர் இந்த பிரச்சனை என்கிட்ட இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், என்னன்னா சந்தோஷம், இந்த மாதம் வந்து சந்தோஷத்தின் மாதமாக இருக்க போகுது அப்படின்னு நான் என் இருதயத்துல சில காரியங்களை யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு என்கிட்ட, இன்னைக்கு வருகிற பிள்ளைங்கிட்ட நீ சொல்லி அனுப்பு, என்னன்னா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ஆமென். நீங்க ஒருவேளை கடனோட வந்திருக்கலாம், பிரதர் கடன் மாறிடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நிச்சயமாய் மாறும். கண்ணீர் மாறுமா? மாறும். அதனால்தான் நீங்க சங்கீதம் 130 மன்னிக்கிறோம், நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 126ஆம் சங்கீதத்தை பாருங்க. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களை போல நாங்க என்ன பண்ணோம்?
இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தார்கள் என்று நான் சொல்றேங்க. நிச்சயமா சொல்றேங்க, இந்த புதிய மாசத்துல நீங்க சொப்பனம் பார்க்கிறது போல உங்க சிறையிருப்பெல்லாம் மாறுறதை நீங்க கனவுல பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆமே, அல்லேலூயா. பேதுரு ஒரு முறை ஜெயில மாட்டிக்கிட்டாரு. ஜெயில மாட்டினப்ப தேவ தூதன் விழாவில தட்டி எழுப்பி விடுறாரு பாருங்க. பேதுரு எழுந்திருப்பா, நம்ம போலாம் வா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவருக்கு அந்த முதல் காவல், இரண்டாம் காவல் எல்லாம் அவர் கடந்து வராரு. கடந்து எல்லா கேட் அவருக்கு முன்னாடி திறக்குது. திறந்து அந்த ஜெயில இருந்து இப்ப வெளியே வந்துட்டாரு. அவருக்கு எப்படி இருந்துச்சா? அந்த ஜெயில இருந்து விடுதலையானது கனவு போல இருந்துச்சா, சொப்பனத்தை பார்க்கிறது போல பேதுருக்கு இருந்துச்சுன்னு அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த மாசம் நீங்க ஏதோ கனவு பார்க்கிறது போல இருக்க போகிறது. உங்க சிறையிருப்பு மாறுகிறத, உங்க கடன் பிரச்சனை மாறுகிறத, உங்க போராட்டங்கள் மாறுகிறத, நீங்க எல்லாத்தையும் மாறுகிறத பார்க்க போகிறீங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு கனவு போல ஆச்சரியமா கர்த்தர் உங்களுக்கு உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. இதே அதிகாரத்துல பாருங்க, இதே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் நீங்க எழுதியிருக்கிறது போல இந்த மாசம் என்ன பண்ண போறாருன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்ய. அதனால நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நீங்க சொல்ல போகிறீங்க. ஆமே, இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக நிச்சயமா கர்த்தர் நமக்கு மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கண்ணீரோடு சில காரியங்களை விதைச்சிருக்கலாம். இந்த மாசம் கம்பீரத்தோட அறுக்கிற ஒரு மாதம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அள்ளித்தும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனால் தன் அரிகளை அறுத்து சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான்னு சொன்னது போல இந்த மாசம் ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வரும் பொழுதே ஒருவேளை நீங்க கண்ணீரோட வந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளை யோசித்து கொண்டே வந்திருக்கலாம். எப்ப மாறும் அப்படின்னு சொல்லி நீங்க சிந்தித்து கொண்டே வந்திருக்கலாம். அருமையானவர்களை, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாசம் எல்லாம் மாற போகிறது அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, சங்கீதக்காரன் இதை உணர்ந்து எழுதுறாரு. சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, நீதிமான்களாகி உங்களுக்காக எனக்காக கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாராம். ஆமென். செம்மையான இருதயம் உள்ளவர்களாகிய தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாரா? மகிழ்ச்சியை விதைத்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விதைக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சி, விதைக்கப்பட்ட அந்த வெளிச்சம் இந்த மாதம் உதிக்கதான் போகிறது. நீங்க பார்க்கதான் போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆக்சுவலா இந்த ஜெபத்தை நம்ம 5 மணிக்கு ஆரம்பிச்சோம். 5 மணிக்கு ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் இருட்டோட இருந்தது. ஆமா தானங்க? இப்போ டைம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, வெளிச்சம் எப்படி உதிக்கிறதோ உங்க வாழ்க்கையில இந்த 8வது மாசம் கூட நான் சொல்றேன், ஒரு வெளிச்சத்தின் மாதமாக இருக்கதான் போகிறது. ஆமென். சந்தோஷத்தின் மாதமாக, மாற்றத்தின் மாதம். என்கிட்ட நான் வண்டியில வரும்பொழுது ஆண்டவர் இதான் சொன்னார், ஆண்டவரே சந்தோஷம்னு சொல்லட்டா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், சந்தோஷம் மட்டும் இல்லப்பா, மாறும்ன்றத சொல்லி அனுப்புனார். ஆமென். அது என்ன மாறும்னு தெரியாது, நீங்க என்ன மாற்றத்துக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்ற நிச்சயமா மாறும்னு. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை பைபிள்ல இருந்து உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. 21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாளாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து, அந்த நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆக்சுவலா இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோனுக்கு 70 வருஷம் அடிமைத்தனத்துல போறாங்க. ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை அவரிடத்துல பேசி ஜனங்களை விடுதலையாக்க சொல்றார். அவரும் என்ன பண்றாருன்னா விடுதலை ஆகுறாங்க பாருங்க.
விடுதலையான பட்சத்துல ஒரு 3 கட்டமாக, ஒரு 3 பகுதிகளாக இஸ்ரவேல் ஜனங்க தங்க சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு வராங்க. அருமையானவர்களே, இதுல அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாபிலோன் தேசத்திலிருந்து வரவே இல்லை. அதுல ஒரு கூட்டத்தார் தான் யாருன்னா இந்த மொர்தேகாய், இந்த எஸ்தர், இவங்க ஃபேமிலி எல்லாம். நிறைய பேர் பாபிலோன்ல இருந்து சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு சிலர் மாத்திரம் என்ன பண்ணலன்னா அந்த சொந்த தேசத்துக்கு, பாபிலோன் தேசத்துக்கு வரவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த தேசம் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருந்ததுனால, அவங்களுக்கு வேலையெல்லாம் அங்க அமைஞ்சிட்டதுனால, சிலர்லாம் பாருங்க கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போயிருப்பாங்க. பட்டணம் வந்து ஒரு பெரிய அதாவது அது நிரந்தரமா அவங்க போயிருக்க மாட்டாங்க, டெம்பரவரியா போயிருப்பாங்க. சரி, வேலை நிமித்தமா போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை அங்க செட்டில் ஆயிட்டதுனால, அங்க எல்லாமே பழகிட்டதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபேமிலி எல்லாம் இந்த கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுனாக்கா இவங்க ஒரு அடிமைத்தனத்து நிமித்தமா போனாங்க. ஆனா திரும்பி ஆண்டவர் கொண்டு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணலன்னா கொண்டு வரல. அது நிமித்தமா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய இந்த மொர்தேகாயும் இந்த எஸ்தரும் என்ன பண்றாங்கன்னா சந்திக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். என்ன பண்ணாங்க? பெரிய பிரச்சனையை பாக்குறாங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். கர்த்தர் சில நேரத்துல நம்ம கிட்ட சொல்லுவார், விட்டுரு, வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்னா மாறிடணும். வந்துரு அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்னா வந்துடணும். சில நேரங்கள்ல நம்ம அடி உத வாங்கி பிரச்சனையை சந்திச்சு போராட்டங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் நம்மள விடுதலை ஆகுறதுன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு கஷ்டமான காரியம் பாருங்க. இப்ப இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அப்படிதான், இவங்க வர வேண்டிய நேரத்துல வராததுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இவங்களுக்கு உண்டாவது பாருங்க. சாதாரண பிரச்சனை இல்லைங்க, உயிருக்கே ஆபத்தான பிரச்சனை. ஆமான் என்கிற ஒரு மனிதன் எழும்பி அவன் என்ன பண்றான்னா அகாஸ்வேர் ராஜா கிட்ட போய் சொல்றான், ராஜாவே, தேசத்துல ஒரு விதமான ஜனங்க பரம்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் விகற்பமா இருக்கு. அவங்க வந்து நம்மள போல இல்ல அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா ராஜா கிட்ட ஒரு விதமா அவன் சொல்லி அந்த ஜனங்களுடைய அழிவுக்கு நேரா அவன் என்ன பண்றான்னா ராஜாவை திருப்புறான் பாருங்க. திருப்பி சரி ராஜா கேக்குற என்னப்பா பண்ணலாம் இந்த ஜனங்கள் அப்படின்னா அவன் சொல்றான், எல்லா ஜனங்களையும் கொல்றதை தவிர, ஏன்னா அவங்க இருந்து நம்மளையும் கெடுத்துடுறாங்க, நம்மளையும் என்ன பண்றாங்கன்னா அந்த பாதிக்கு நேரம் நடத்துற மாதிரி இருக்கு. அதனால அந்த ஜனங்களை இல்லாம பண்ணிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு உடனே அவன் ராஜா என்ன பண்றான்னு, சரி நீ என்ன செய்யறியோ செய்யின்னு சொல்லி அவனுடைய மோந்திரத்தை கழட்டி ஆமான் கிட்ட கொடுத்துறான் பாருங்க. கவனிங்க அருமையானவர்களே, அதாவது அதிகாரம் யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்டதான் இருக்கணும். அது தவறுதலா வேற யாருக்கிட்ட போச்சுன்னா என்ன ஆயிடும்னா ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்கான உதாரணம் தான் இந்த சம்பவம் பாருங்க. ஆமே. இப்ப இவனுக்கு யார் மேல கோவம்னா மொர்தேகாயின் மேல கோவம். அதுக்கு அவன் என்ன பண்ணிருக்கணும், மொர்தேகாயோட சண்டை போட்டிருக்கணும். சரி, மொர்தேகாயை விட்டுட்டா மொர்தேகாய்க்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி இவங்களோட தான் அவன் என்ன பண்ணிருக்கணும், சண்டை போட்டிருக்கணும். ஆனா அவன் என்ன பிளான் பண்றான்னா, உலகத்தில் இருக்கிற முழு யூத குலமும், இவன் யூதன் தானே, இவன் 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 வந்து யூத குலத்தன் தானே, அதனால உலகத்தில் இவனை மட்டும் கொன்னா எனக்கு போதாது, இவனுடைய குடும்பத்தை மட்டும் நானு கொன்னா போதாது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா என் தகுதிக்கு என் ரேஞ்சுக்கு நான் என்ன பண்ண, முழு உலகத்தில் இருக்கிற யூதர்களை நான் என்ன பண்ண போறேன்னா கொல்ல போறேன்னு சொல்லி அவன் லெட்டர் அனுப்புறான் பாருங்க. அவன் ஷீட்டு போடுறான். அந்த ஷீட்டு 12வது மாசத்துல விழுது. ஆமே. முதல் மாசத்துல ஒரு ஷீட்டு போடுறான். ஷீட்டு போட்டா எந்த மாசத்துல இவங்களெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு ஷீட்டு போடுறான். ஷீட்டு போட்டா அது 12வது மாசத்துல விழுது. அருமையான உடனே எல்லா தேசத்திற்கும் கடிதங்களை அனுப்புறான் பாருங்க. 12வது மாதம் இத்தனாம் தேதியில யூதர்கள் எல்லாரும் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பெரிய சட்டம் போடுறான் பாருங்க. கவனிங்க அருமையான, இப்போ யூதர்களுக்கு 12வது மாதம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் மாதமாக, மிகப்பெரிய துக்கத்தின் மாதமாக அவங்களுக்கு மாறி போச்சு பாருங்க. மிகப்பெரிய துக்கம், அது அவங்களுக்கு பெரிய துக்கம். அவ்வளவுதான், சாக போறோம். ஏன்னா ராஜாவே கட்டளை போட்டாரு, இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியும், எதிர்த்தும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியும். ஏன்னா உலகத்தையும் அவன் தான் ஆட்சி செய்யறான், அவனை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை மிகப்பெரிய ஒரு துக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூகத்துல 3 நாள் உபவாசித்து ராஜாவின் சமூகத்துக்கு போகிறார். அங்கே அவளுக்கு செங்கோல் நீட்டப்படுகிறது. அருமையானவர்களே, வாய்ப்பே இல்லாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். மாறவே மாறாது நினைச்ச சூழ்நிலை எல்லாம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். இப்ப என்ன நடக்குதுன்னா, எஸ்தர் கிட்ட கேட்கிறார் ராஜா, என்ன வேணும், ஏன் இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவ சொல்றா, நான் உங்களுக்கு வைக்கிற விருந்துக்கு நீங்க வரணும்ன்றா. பாருங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறா அப்படின்னா
நீங்க விருந்துக்கு வரணும்னு கேட்ட உடனே அவனுக்கு என்ன சரி அந்த விருந்துக்கு போறான், அடுத்த நாள் விருந்துக்கு போறான். இப்போ ராஜா கேட்க உனக்கு என்ன வேணும்னு. அப்பதான் ராஜாத்தி சொல்றா, ராஜாவே என் குலம் அழிந்து போவதை நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, அந்த அந்த கட்டளையை என்னால மாற்ற முடியாது. ஆனா நான் என்ன பண்றேன்னா மாறுதலா வேற ஒரு கட்டளையை நான் போடுறேன், நான் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி அதே மாதம் அதே தேதியில யூதர்களை யாரெல்லாம் கொல்ல வராங்களோ அவங்களுக்கு விரோதமா எதிர்த்து யூதர்கள் சண்டை போடலாம், அவங்க எதிரிகளை அவங்கள கொல்லலாம் அப்படின்னு சொல்லி மாறுதலான ஒரு சட்டத்தை அங்கே போடுகிறார்கள். அருமையானவர்களே, 12வது மாதம் வந்தது, அந்த புதிய மாதம் வந்தது. எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, இது யூதர்களுக்கு அழிவின் நாள் என்று, இது யூதர்களுக்கு துக்கத்தின் மாதம் என்று, இது யூதர்கள் இல்லாம போகிற மாதம் என்று. பிசாசு நினைச்சான் யூதர்களை பூமியிலே இல்லாதபடி அழிக்கணும் அப்படின்னு நினைச்சான், கர்த்தருடைய பிள்ளைகளை இல்லாதபடி மாற்றணும்னு சத்துரு நினைச்சான் பாருங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தின் மாதமாக மாறினது. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, அதாவது நான் படிக்கிற பாருங்க இந்த வசனத்தை. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதிகளிலே யூதர்கள் தங்கள் பகஞ்சிற்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாளாகவும், அங்க பாருங்க அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆமே. சஞ்சலம் என்னவா மாறிடுச்சுங்க? சந்தோஷமா மாறிடுச்சு. நான் சொல்லட்டுங்களா, பிசாசு ஒருவேளை இந்த 8வது மாசத்துல அவன் நினைச்சிருப்பான், உங்களை இல்லாம பண்ணிடணும், உங்களை முழுகடிச்சிடணும், உங்களை இதுக்கப்புறம் வளர விடக்கூடாது, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் உங்களுக்கு உங்க சப்ஜெக்ட க்ளோஸ் பண்ணணும்னு அவன் நினைச்சு அவன் பல திட்டங்களை நரகத்துல அவன் போட்டிருக்கலாம். ஆனா பரலோக ஒரு திட்டம் போட்டிருக்கு. என்ன தெரியுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற, சஞ்சலம் சந்தோஷமாகவும் உங்க துக்கம் சந்தோஷமாகவும் மாறுகிற மாதமாக கர்த்தர் ஒரு பிளான் பண்ணி இந்த மாசத்தை முன்குறிச்சிட்டாரு உங்களுக்கு. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. ஆமென். யூதர்களுக்கு துக்கமா இருந்த மாதம் எப்படி சந்தோஷத்தின் மாதமாக, மாற்றத்தின் மாதமாக மாறினதோ, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் சஞ்சலங்களும் மாறுகிற ஒரு மாதம் தான் இந்த 8வது மாதம். ஆமென். அல்லேலூயா. என்னங்க சந்தோஷமா இல்லைங்களா? அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த வசனம் சொல்லுது, அந்த நாட்கள்ல அவங்க விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்ப என்ன பண்ணாங்களாம், ஆரம்பிச்சிட்டாங்களாம் பாருங்க. ஆமே. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, இந்த மாசம் நீங்க நிறைய விருந்து சாப்பிட போறீங்க. சந்தோஷமா இருந்து சில நேரங்கள்ல சிக்கன் எதனா எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க, கறி எடுக்கலாம்னு அடப்போட நம்ம சூழ்நிலையை பார்த்தா கறி எடுத்து சாப்பிட்ற மாதிரியா இருக்கு நம்ம சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். நான் சொல்லிட்டேங்களா, இந்த மாசம் அதெல்லாம் மாறப்போகுது. சும்மா கறி எடுத்து சாப்பிட போறீங்க, சும்மா பிரியாணி செய்ய போறீங்க. என்ன ஒரு ஆமீன் காணோம்? சும்மா சந்தோஷப்பட்டு பார்க்க நல்லா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த மாசம் ஒரு பெரிய மாற்றத்தின் மாதமாக கர்த்தர் மாற்றி உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. துக்கெல்லாம் மாறிடுங்க, சஞ்சலங்கள்லாம் மாறிடுங்க, சந்தோஷமாக மாறும். ஆமேன். முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகின்றார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார்,
நம் இயேசு ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சொல்லுங்க எல்லாரும், ஒரு நாளும் விடமாட்டார். நாம் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ நாம் ஆவே தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல நீ தப்பி செல்ல கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து கலங்காதே மகனே, கலங்காதே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு. கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறு, நிச்சயமா மாறுங்க. நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இது மாறாதா? ஆண்டவரே இத்தனை வருஷங்கள், ஆண்டவரே இத்தனை மாதங்கள் நாங்கள் காத்திருந்தாச்சு, ஆண்டவரே இது எங்க வாழ்க்கையில மாறிடாதா? இந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கையில மாறிடாதா? இந்த போராட்டங்கள் எங்க வாழ்க்கையில மாறிடாதான்னு சொல்லி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற மகனே, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் எல்லாம் மாற போகிறது. சஞ்சலங்கள் சந்தோஷமாகவும், உங்கள் தவிப்பு ஆனந்தமாகவும், உங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் மாறுகிற ஒரு மாதம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க பிள்ளைகள் இந்த மாசம் நினைச்சதற்காக நன்றி அப்பா. ஆதார் மாதம் யூதர்களுக்கு துக்கமான மாதம் என்று அன்றைக்கு ஆமான் முன்குறித்த ஆண்டவரே, சத்ரு முன்குறித்த ஆண்டவரே. ஆனா பரலோகத்தின் தேவன் அதே மாதம் அதே நாள்ல யூதர்களுக்கு சந்தோஷமான மாதமாக மாற்றினீர். இந்த 8வது மாசம் ஒருவேளை சத்துரு எங்களுக்கு விரோதமா, எங்க சபைக்கு விரோதமா, எங்க குடும்பங்களுக்கு விரோதமா, எங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா ஏதோ ஒரு துக்கத்தை அவன் வைத்திருந்திருக்கலாம் ஆண்டவரே, ஏதோ ஒரு தவிப்பை, ஏதோ ஒரு சஞ்சலத்தை அவன் வைத்திருந்திருக்கலாம். ஆனா இதே நாள்ல பரலோகம் எங்களுக்கு சந்தோஷத்தின் நாளாக, சந்தோஷத்தின் மாதமாக இதை நீர் மாற்றினதற்காக, ஒரு பெரிய மாறுதலை கட்டளிட்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறேன் கர்த்தாவே. உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டு கூட்டத்துங்களும் சந்தோஷம் உண்டாகும். ஒவ்வொரு அன்றே பாஸ்டிங் பிரேயர்ல கிருபை இருக்கட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். மகிழ்ச்சியானாங்க அன்று கொண்டாட, இந்த மாதங்கள் இருக்கிற ஆராதனைகளை கொண்டாட, இந்த மாதங்கள் இருக்கிற வீட்டு கூட்டங்களை கொண்டாட, இந்த மாதங்கள் இருக்கிற உபவாச ஜெபங்களை கொண்டாட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறப்ப நீரே பொறுப்பெடுத்துக்கோ. எல்லா தடைகளை மாற்றி போடும். வந்த ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தை அளவில்லாம கொடுத்து நீங்க அனுப்புகிறதுக்காய் நன்றி செலுத்து. எல்லா துக்கங்களை இப்பொழுதே இருதயத்திலிருந்து வேரோட பிடுங்குகிறதுக்காய் நன்றி. இப்பொழுது இருதயத்திலிருந்து வேரோட அறுக்கிறதுக்காய் நன்றி. துக்கங்களை அறுத்து சந்தோஷத்தை நீங்க விதைக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பொறுப்பெடுத்துக்கொள்ள வழி நடத்து. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வெளியேறி பெற்ற கரத்துல போடும். நாளைக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் பிரேயரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அடைய திருவிருந்த ஆராதனைகளை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். கரங்களை ஒப்பு கொடுக்க எல்லா துதிகர மகிமைக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.